பார்க்க போகிறது வந்து வேர்ட் சாஃப்ட்வேர் பற்றி. வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து யூஸாக இருக்குது. இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இப்போ எல்லாமே வந்து ஃபைல் அண்ட் பேப்பர், பென் அண்ட் பென்சில்ன்றதை தாண்டி வந்து எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்கு. ஒரு ப்ரொபோசல் ரைட்டிங், ஒரு ரிப்போர்ட் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், இப்படி நிறைய பர்பஸஸுக்கு வந்து வேர்ட் வந்து யூஸாக இருக்குது. ஸோ இந்த வேர்டை வந்து நாங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறதை பற்றி வந்து பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த வேர்டை என்னென்ன ஓப்பன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்து இதில் இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து உங்களில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ட் இருக்கும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேர்டை ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து டாஸ்க் பாரில் வந்து வேர்டை வந்து பின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளவும் மேலும். ஸோ இது நான் வந்து வேர்ட் வந்து 16 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஒரு டெம்ப்ளேட்ஸ் வரும். டெம்ப்ளேட்ஸ்ன்னா என்னென்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு சாம்பிள்லாம் வந்து இதில் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஸ்கூல் லீவை உங்களுக்கு ஒரு சிவி ஒன்று க்ரியேட் பண்ணணும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷர்ன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் இருக்கிற இந்த ரெஸ்யூமை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஒரு லெட்டர் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஸ்டாம்பிள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், அதே மாதிரி ஒரு லெட்டர் டைப் பண்ணி டிசைன் பண்ணி கொள்ள இயலும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று நான் வந்து ஓப்பன் பண்ணி செய்ய போகிறேன். ஓகே, ஸோ இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது எங்கள் டாக்குமெண்ட் 2 வந்து டிஃபால்ட்டாக ஒரு நேம் இருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், எந்த ஒரு ஆக்டிவிட்டி செய்ய போகிறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும், சேவ் பண்ணணும். ஏன்னு சொன்னால் உங்களோட லேப் ஆஃப் ஆகிட்டு அன்எக்ஸ்பெக்ட்லின்னு சொன்னால், இல்லை ஏதாவது பவர் ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொன்னால் வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து என்ன செய்யுது, டிலீட் ஆகிடும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டுக்கு சேவ் பண்ணணும். ஸோ சேவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைல் அண்ட் மெனுவில் போயிட்டு சேவ் ஆஸ், நீங்கள் புதுசாக தான் சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு சேவ் ஆஸ் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் திஸ் பிசியை கொடுங்க. ஓகே, இந்த திஸ் பிசியில் நீங்கள் எங்கே சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்லாம் வந்து சேவ் பண்ண போகிறேன்னு சொன்னால் டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணுவேன். ஓகே, இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று செய்ய போகிறோம்னு சொன்னால் அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படி நேம் கொடுக்கணும்னு சொன்னால் அது ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் ஒரு சிவி தான் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதில் இருக்கிற விஷுவலாக இருக்கிற மாதிரி சிவி 2020 இருக்குது. இப்போ நான் வந்து 2021 வந்து சம்டைம் எனக்கு ஒரு சிவி வந்து தேவைப்படும். இப்போ நான் என்ன செய்யலாம், சிவி 2020 இன் ஃபியூச்சர் வந்து நான் வந்து ஆட் பண்ணி கொள்ளுவேன். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் வந்து பிஸ்னஸ் மாதிரி சம்டைம் 2020 அப்படி ஏதாவது வந்து போட்டுட்டு நான் என்ன செய்யலாம், சேவ் பண்ணி கொள்ளலாம். கீழே எந்த பெட்டை பற்றி நான் ஒரு ஸ்டோரி ஒன்று எழுத போகிறேன்னு சொன்னால் நான் மை பெட்டுன்னு போட்டுட்டு என்ன செய்யலாம், இந்த நேமை கொடுத்துட்டு சேவ் பண்ணி எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆஸ் டைப், இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்கிறத வந்து இதில் கொடுக்கலாம். டிஃபால்ட்டாகவே வந்து நாங்கள் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருப்போம். சம்டைம் நாங்கள் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து கொடுக்க வேண்டி வரும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நாங்கள் சேவ் பண்ண மாட்டோம் என்ன டாக்குமெண்ட்டாக அந்த எங்களோட டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ண இயலாது. இது எங்கே யூஸாக இருக்குமென்னு சொன்னால், நாங்கள் ஒரு வேர்டில் வந்து நிறைய கிராஃப்ஸ் போடுவோம், ஷேப்ஸ் போடுவோம், போட்டுட்டு அதை இன்னொரு இடத்த வந்து பிரிண்ட் பண்ண கொடுக்க சம்டைம் அதோட ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து மாறிடும். அந்த டைமில் நாங்கள் பிடிஎஃபாக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் அப்படியே நீட்டாக இருக்கும், பிரிண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்லேயே வந்து நான் வந்து சேவ் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட் நேம் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதை வந்து இப்போ நார்மலாக நாங்கள் வந்து ஏதாவது வந்து டைப் பண்ண போகிறோம்னு சொன்னால் நாங்கள் உடனே என்ன செய்யலாம், இந்த இதில் ஃப்ளாப்பி இருக்குது, ஃப்ளாப்பி மாதிரி இந்த சேவ் பட்டன் இதில் நாங்கள் கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அது சேவ் ஆகிடும். ஓகே, ஒரு எல்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம்டா, இதை Ctrl+S கொடுத்ததுண்டாலும் வந்து இது வந்து சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வந்து நாங்கள் வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே.